ஒரு மனுஷனுக்கு 4 நண்பர்கள் இருந்தாங்களாம். சரிங்களா? வணக்கம் நண்பர்களே, திரும்ப உங்கள் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நண்பர்களே, இப்போ நீங்கள் பார்த்தீங்களா படம், இந்த படம் வந்து வீரக்கலையோட 4ஆம் படம். இப்போ இதோடைய விஷயங்களை பின்னாடி நான் சொல்கிறேன். அது மாதிரி சின்ன விஷயம், சின்ன கதை, குட்டி கதை. சரிங்களா? அதாவது ஒருத்தனுக்கு ஒரு மனுஷனுக்கு 4 நண்பர்கள் இருந்தாங்களாம். சரிங்களா? இத்தனை நண்பர்கள், 4 நண்பர்கள். ஓகே, அந்த 4 நண்பர்கள் வந்து முதல் நண்பன் வந்து சுமாராக பிடிக்கும்னு வச்சுங்களேன், சுமாராக பிடிக்கும். சரியா? 2ஆவது நண்பன் வந்து நல்லா பிடிக்கும். ஓகே, 3ஆவது நண்பன் வந்து ரொம்ப பிடிக்கும். ஓகே, 4ஆவது நண்பன் வந்து ரொம்ப 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 பிடிக்கும் அவனுக்கு. சரியா? இப்படி இதுமாரி இந்த நண்பர்களை சின்ன சின்ன பாகுபாடு வச்சு அவனுடைய பார்த்துட்டு வந்துட்டு இருக்கான். ஒரு நாள் திடீர்னு வந்து அவன் சாவப்புற நிலமை வந்துட்டான். சரியா? அப்போ வந்து அவனுக்கு வந்து ஒரு ஆசை, நம்ம நண்பர்கள் 4 பேர் இருக்கானுங்க, 4 பேர்ல யாராவது வந்து நம்ம கூட கூட்டு போகலாம்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுறான். உடனே கடவுள்கிட்ட கேட்குறான். கடவுள் முன்னாடி வந்துடுறாரு, வந்துட்டு வரம் கொடுக்குறாரு. உன்னுடைய 4 நண்பர்ல யாராவது ஒருத்தர் வந்து நீ கூட கூட்டு போகலாம் அப்படின்ட்டு வரம் கொடுத்துறாரு. இவனை போய் நண்பர்கிட்ட கேட்குறான். ஃபர்ஸ்ட் 4ஆம் நண்பர்கிட்ட போய் கேட்குறான். ஃபோர்த் நம்பர் அவர்கிட்ட போய் கேட்குறாரு. ஏய், நீ நம்ம நண்பர் ரொம்ப டிகரஸ்ட் ஆச்சே, நீ என் கூட வந்துடு, நான் செத்து போகிறேன், நீ என் கூட சேர்ந்து வந்துடுற அப்படின்ட்டு. ஐயோ, நான் வரமாட்டேன், நீ செத்து போனதுக்கப்புறம் நான் வந்து மற்றவங்களுக்கு சொந்தமாயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடறான். சரிங்களா? 3ஆம் நம்பர்கிட்ட சரி இவன் தான் வரல, சரி மூணாவது ஆள்கிட்ட போய் கேட்கலாம் சொல்லி 3ஆவது நம்பர்கிட்ட போய் கேட்குறான். 3ஆம் நம்பரும் ஐயோ நான் வரமாட்டேன், நீ போனதுக்கப்புறம் என்ன வந்து மற்றவங்க வந்து பங்கு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி அவன் போயிடுறான். சரிங்களா? சரி 3ஆம் நம்பர் 4 போச்சு 3 போச்சு, சரி ரெண்டாவதுட்டே போய் கேட்கலாம் சொல்லி 2ஆவது போய் கேட்குறான். 2ஆவது இல்லை நான் வரமாட்டேன், நீ போனதுக்கப்புறம் நான் வந்து என்னை வந்து மற்றவங்களாம் இது பண்ணி விட்டுருவாங்க, இது பண்ணி விட்டுருவாங்க, நான் வரமாட்டேன்னு சொல்லி அவன் போயிடுறான். சரியா? சரி என்னடா பண்ணுற, இப்போ 3 பேர் ரொம்ப நம்ம விரும்பணும், ரொம்ப இது பண்ணோம், யாருமே வரல. இப்போ 4ஆம் நம்பர் வந்து சாரி 1ஆம் நம்பர் ஃபர்ஸ்ட் முதல் நம்பர்கிட்ட போய் எப்படி கேட்குறது அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருப்பான். அந்த நண்பனே வருவான், வந்து கவலைப்படாதா நம்ம 2 பேரும் சேர்ந்து போகலாம், ஏன்னா நான் தான் எப்பவுமே உங்க கூடயே இருப்பேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து அதை சொல்றதுக்கு போகிற மாதிரி இந்த கதை முடியும். சரிங்களா? இந்த கதை என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, முதல் நண்பன் வந்து நம்முடைய ஆத்மா தான் முதல் நண்பன். சரிங்களா? 2ஆவது நண்பன் வந்து நம்முடைய உடம்பு, நம்மளுடைய உடல். சரிங்களா? 3ஆவது நண்பன் வந்து நம்முடைய பணம், பேர், பணம், சொத்து எல்லாமே. சரிங்களா? 4ஆம் நண்பர் வந்து பேர், புகழ். ஓகே, அதாவது நம்ம இறந்ததுக்கு அப்புறம் பேர், புகழ்லாம் வந்து மற்றவங்க சொந்தமாயிடும், நம்மகிட்ட இருக்காது. கொஞ்ச நாள் கழிச்சு அது எல்லாமே மறைஞ்சு போயிடும். சரிங்களா? 3ஆம் நண்பர் சொத்து சுகம் பணம்லாம் இருக்கு இல்லையா, அது நம்ம இறந்து போனதுக்கு அப்புறம் மற்றவங்க அதை பங்கு போட்டு பிரிச்சுட்டு போயிடுவாங்க. சரிங்களா? 2ஆம் நண்பன் வந்து நம்மளோட உடல். ஓகே, நம்ம உடல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கணும், நம்ம உடம்பு நல்லா இருக்குன்ற நம்ம பல விதமாக பயிற்சி பண்ணுவோம். ஒன்று அதே மாதிரி உடம்பு நம்ம மற்ற நல்லா ஷோவாக காமிட்டு நல்லா டீக்காக ட்ரெஸ் பண்ணுவோம், தலையெல்லாம் கரெக்டாக வருவோம், கொஞ்சம் இதாக பண்ணுவோம். சரியா? அது வந்து அந்த உடம்பு பார்த்தீங்கன்னா மனுக்குள்ள போனதுக்கப்புறம் எறும்பு, அந்த சின்ன சின்ன பூச்சிகள்லாம் வந்து சாப்பிட்டு போயிடும். கடைசியில் மிஞ்சி இருக்கிறது ஒன்றுமே இருக்காது. ஆனால் முதல் நண்பன் வந்து நம்மளுடைய ஆத்மா. எப்பவுமே நம்ம ஆத்மா தான் நம்ம கூடயே இருக்கும், நம்ம சொல் பேச்சு கேட்கும், நமக்கு என்ன வேணுமோ அதான் செய்யும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த ஆத்மா வந்து நம்ம வந்து யோசிக்கவே மாட்டோம். அந்த ஆத்மா நம்மகிட்ட இருக்குன்றதே நம்ம வந்து யோசிக்க மாட்டோம். சரிங்களா? நம்ம பயிற்சி இந்த கதை ஏன் சொல்றேன்னா, நம்ம பயிற்சி பண்ணும்போது நம்ம ஆத்மாவுக்கு வேலை கொடுத்து பயிற்சி பண்ணணும். நமக்குள்ள இருக்க இன்னர் ஃபீல் டெவலப்மெண்ட் பண்றதுக்காக நம்ம பயிற்சி பண்ண தவிர்த்து உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பயிற்சி பண்ணக்கூடாது. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இன்னர் ஃபீலுக்கு பயிற்சி, அதாவது உள் உணர்வுக்கு பயிற்சி கொடுக்குறா உடம்பு இன்னும் நல்லா ஆரோக்கியமா இருக்கும், மனசு தெளிவா இருக்கும், அறிவும் தெளிவா இருக்கும். சரிங்களா? அதனால வந்து பயிற்சி கொடுக்குறது வந்து இன்னர் ஃபீலுக்கு பயிற்சி கொடுக்குது, உள் உணர்வுக்கு பயிற்சி கொடுத்து பண்ணுங்க. ஓகே, இந்த தகவலோட இப்போ வந்து 4ஆம் பாடத்துக்குள்ள போறோம். இந்த பாடத்துல பாருங்க, ஃபர்ஸ்ட் போர்ஷன் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்டே வந்து ஓப்பன் பிளாக் அப்படியே பஞ்ச். அதுல தான் பார்த்தீங்கன்னா மூவ் ஃபார்வர்ட் பஞ்ச் பண்ணும். காலை முன்னாடி போட்டு பஞ்ச் பண்ணுறது. முன்னாடி பண்ண 3 பாட்டுலையும் வந்து
தடுத்து காலை முன்னாடி போட்டு பஞ்ச் பண்ணும் இல்லையா? இதுல அப்படி கிடையாது பாருங்க. இது வந்து இங்க தடுத்து அப்படியே குத்துரும். எதிராளியை வந்து முன்னு ஏறல, அவனுடைய ஃபோர்ஸ் ஏறுது பார்த்தீங்களா, அந்த ஃபோர்ஸ்ல அவனை தடுத்து அவனுக்கு குத்துரும். முன்னாடிலாம் நம்ம தடுத்து நம்ம ஏறி குத்துவோம் அவனை, நம்ம ஃபோர்ஸ் வச்சு நம்ம குத்துறோம் இல்லையா? இந்த வாட்டி அவனுடைய ஃபோர்ஸ் 100%, நம்ம ஃபோர்ஸ் 100%, மொத்தம் 200% ஃபோர்ஸ் வந்து ரீச் ஆகிற மாதிரி நம்ம மூவ்மெண்ட் பண்றோம். சரியா? இங்கிருந்து தடுத்து அங்கேயே அப்படியே குத்துறோம். இங்க நின்னத்துல ஃபோர்ஸ் கொடுக்கும்போது இன்னும் அதிகமான ஃபோர்ஸ் வரும். நீங்க மூவிங் ஃபோர்ஸ் பண்றதுக்கும் நின்னத்துல ஃபோர்ஸ் பண்றதுக்கும் அதிகமான வித்தியாசம் இருக்கு. நீங்க பயிற்சி பண்ணி பாருங்க. சரிங்களா? தடுத்து குத்துறோம். அதே மாதிரி இங்க ஒருத்தவங்க தடுத்து ஆணையம் அடிக்கும். இங்க பாருங்க, இங்க அடிக்கிறான், தடுத்து ஃபேஸ் பிளாக் குத்தும். இங்க பாருங்க, இங்க ரிப்புக்கு அடிக்க கிக் அடிக்க வராங்க, அந்த கிக்கை தடுத்து தூக்கி வீசி குத்துறாங்க, கீழே அம்பும். இது முன்னாடி 3 பாத்திரம் வந்து எதிராளியை தூக்கி வீசுறது கிடையவே கிடையாது. இந்த பாத்திரம் மட்டும் தான் இருக்கு. சரிங்களா? குத்துறோம், நிற்கிறோம், இங்க அடிக்க வரான், இங்க அடிக்கும்போது இந்த கையில பிளாக், இப்படி பிளாக், கை காலை இப்படி பிடிக்கிறோம், பிடிச்சி அப்படியே தள்ளி கீழே அமுக்குறோம், தூக்கி போடுறோம். தூக்கி போட அப்புறம் ஏறி தட இங்க அடி. அது மாதிரி பாருங்க, இதுக்கு முன்னாடி 3 பார்த்து சுத்துக்கால் பிளாக்கே வராது. இதுல சுத்துக்கால் பிளாக் வந்து பாருங்க, இங்க பிளாக், சுத்துக்கால் பிளாக், தடுத்து கழுத்துப்பிடி. இது வந்து இந்த கேட்சே இருக்காது. முன்னாடி 3 பார்த்துலையும் கேட்சே இருக்காது, இந்த இப்படியே இருக்காது. இது டிஃப்ரெண்ட் ட்ரென்ச்சிங் பாருங்க, அப்படியே எடுத்து குத்து. அது மாதிரி இங்கே பாருங்க, தடுத்து கிரான் அட்டாக், நீ டவுன் கிரான் அட்டாக், அப்படியே கழுத்துக்கு ஃபேஸ் பிளாக், பஞ்ச், திரும்பி தட, புஷ். அதான் மாணவர்களே, நண்பர்களே, இதுக்கு முன்னாடி உள்ள பாடங்கள்ல இல்லாத மூமெண்ட், இல்லாத கிளன்ச்சிங்ஸ், இல்லாத டெக்னிக்ஸ் எல்லாமே இது வந்து அழகழகாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி ஒருத்தன் அடிக்க வரும்போது நேராக தான் அடிக்க வருவான், நேராக தான் வருவான் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். கிராஸாக கூட வருவாங்க பாருங்க. இங்கேருந்து கிராஸ் அடிக்கிறது இங்கே சுத்திக்கால் போட்டு தடுத்து இப்படி பிடிக்கும் பாருங்க, அப்படி இழுத்து குத்துரும் பாருங்க. புரியுங்களா? இது மாதிரி அதாவது ஒரே டைரக்ஷன்ல போயிட்டு ஒரே டைரக்ஷன் வராதிங்க. பார்த்து ஒரே டைரக்ஷன் போய்ட்டு ஒரே டைரக்ஷன் வந்தீங்கன்னா அதே உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடும். ஃபைட் பண்ணும்போது அதே உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகே, அதே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக மூவ்மெண்ட்லாம் கொஞ்சம் பழகி வச்சுங்க. அப்போதான் உங்கள் ஃபைட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குன்றத அழகாக இந்த லெசனில் அவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா நண்பர்களே? வரக்கூடிய 2026 தேர்தலில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்துக்கு வாக்களிப்போம். நாம் தமிழர். நன்றி, வணக்கம்.